செம்மொழி என்ற ஒரு நிலையை தமிழுக்கு பெருமைப்படத்தக்க அளவில் ஏற்படுத்தி தந்ததாக சொல்றார்கள். அதனுடைய விளைவு கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வானொலி முன் தோன்றிய தமிழ் இன்றைக்கு செம்மொழி என்ற சிறப்பை பெற்றது என்று பெருமை பேசினோம். ஆனால் அதே அரசாணையில் 500 ஆண்டுகளுக்கு முந்தைய மொழிகள் எல்லாம் செம்மொழிகள் என்று அறிவித்ததனுடைய விளைவு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மொழிகளும் விரைவில் செம்மொழி என்ற நிலையை பெற்றுவிடும். அப்பொழுது தமிழினுடைய சிறப்பு தமிழ் மட்டுமே செம்மொழி செவ்விய மொழி என்று உலகம் போற்றுகிறது மொழி அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நாம் மட்டும்தான் எல்லா மொழியும் 500 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தாலே அந்த மொழி செம்மொழி என்று ஒரு அரசாணையை வெளியிட்டு ஒரு அதிகார பரவலை செய்துவிட்டு நம்முடைய மொழியை சிறப்பித்து விட்டோம் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் ஒரு தோற்றங்கள். இந்த தோற்றங்களிலிருந்து மாற்றத்தை நாம் பெற வேண்டும். நம்முடைய மொழி தனித்துவம் வாய்ந்த மொழி. தமிழுக்கு நிகரான இணையான மொழி உலகில் இல்லை என்பதுதான் நம்முடைய நிலையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையை உருவாக்குகின்ற உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கம் தொடர்ந்து நடத்துகின்ற இது போன்ற அறப்பணிகளில் என்னையும் இணைத்துக் கொண்டு நான் சார்ந்திருக்கின்ற அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தையும் உங்களோடு இணைத்துக் கொண்டு இதை முன்னெடுப்போம், வென்று காட்டுவோம். தமிழை வெல்வதற்கு உலகில் எந்த சக்தியும் இல்லை. தமிழ் குடிகளின் வெற்றி என்பது உலகம் முழுவதும் இன்றைக்கு கலைக்கோலங்களாக இன்றைக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்ற தமிழை தமிழாக பார்ப்போம். தமிழ் குடிகளின் பெருமையை நிலைநிறுத்துவோம் என்ற சூழலை ஏற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்னும் உரையாற்றக்கூடிய பெருமக்கள் மேடையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வழிவிட வேண்டி இருக்கிறது. எனவே உரையாற்றுகிற பெருமக்கள் 3 நிமிடத்தில் தமிழ் சார்ந்த கோரிக்கைகளை சார்ந்து உரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது உரை வழங்குவதற்காக சிபிஎம் கட்சியின் மத்திய சென்னையுடைய மாவட்ட செயலாளர் தோழர் ஜி செல்வா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய அன்புக்குள் தியாகம் சொன்னது போல பன்னாட்டு உலக மொழிகள் தினத்தன்று இப்படியான ஒரு கூடுகை நண்பர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் இன்றைக்கு தமிழ் மொழியினுடைய முக்கியத்துவத்திற்காக தமிழ்நாட்டில் விடுதலை அடைந்த 75 ஆண்டுகளுக்கும் நாம் போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. அதுவும் வங்க மொழிக்காக போராடி உயிர் நீத்து அதன் அடிப்படையில் இன்றைக்கு பன்னாட்டு உலக மொழிகள் தினத்தை உலகெங்கும் படைக்கக்கூடிய சூழலில் நாம் தமிழ் நிலப்பரப்பிலும் இந்த முழக்கத்தை முன்வைக்கின்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எங்களுடைய கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் ஆர்ப்பாட்டம் கலந்து கொள்வார் இருந்தது. அவர் சிவகிலாமை தமிழ்நாட்டை தாண்டா வேற வேலை கிடைக்குமா இல்ல உலகத்தை போன கேள்வி எல்லாம் மூன்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ் அவரவர்கள் தமிழ் கற்றுக்கொண்டால்தான் உலகம் முழுக்கல்ல உள்ளூரிலே வாழ முடியும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய நம்ம கையில இருக்கக்கூடிய மொபைல் போன்ல நம்ம தமிழ பேசி எந்த மூலமா டிரான்ஸ்லேஷன் கூட கிடைச்சோம். ஆனா ஒழுங்கா தமிழ் தெரிஞ்சுக்கணும். அதான் முக்கியமான விஷயம். ஒழுங்கா நம்முடைய மொழியில் எழுத படிக்க கற்றுக்கொண்டால் எல்லா மொழிகளில் இருக்கக்கூடிய விஷயங்களே சில நிமிடங்களில் நம்மால் நாம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் சூழலும் உலக அளவில் கூடிய அறிவியல் தொழில்நுட்பம் இன்றைக்கு உருவாகின்றன. ஆனால் பொறுமை என்னவென்றால் நாம நம்முடைய தமிழ் மொழியில சரியான முறையில எழுதாத ஒரு அவலநிலை தான் இருக்கின்றது. அப்ப இது கல்வித்துறையிலிருந்து எல்லா வகையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இதுல ஒரு இடம் நம்ம சொல்றோம், அரசு ஆணைகள்லாம் தமிழ்ல வேணும், தமிழ தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாங்க 3 நாள இந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்ல நினைக்கிறேன். இப்போ சமீபத்துல பார்த்தா இப்ப 700 ரயில் நாடாளுமன்றத்துல சட்டமே இருக்கின்றது. நாடாளுமன்ற சட்டம் என்ன சொல்லுதுன்னா தெருவோரத்தில் அவர் என்ன சொல்றேன்னு சொன்னா ஒரு 35 ஆண்டு காலம் ஒரு பகுதியில தொடர்ந்து தெருவோரத்துல வியாபாரம் நடந்திருந்தா அது நேச்சுரல் மார்க்கெட் இயற்கையான சந்தை பகுதியை வரையறுத்து அங்கே அவர் வியாபாரம் தான் செய்ய வேண்டும் என்று உரிமை இருக்கின்றது. எனக்கு அது தெரியாது. இங்க எழும்பூர்ல ஒரு அதிகாரி எங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் எல்லாம் சேர்ந்து கடையை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அப்ப என்கிட்ட ஒருத்தர் கொடுத்தாரு ஒரு வழக்கறிஞர் அந்த அரசு அந்த நாடாளுமன்ற சட்டத்திருத்தம் கொடுத்தாரு. அது முழுக்க ஆங்கிலத்தில் இருந்து நாங்க தொழிலாளிகிட்ட கேட்டு நாங்க இப்படி ஒரு சட்டத்தை பார்த்ததே இல்லைன்னு. அப்ப அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஆங்கிலத்தில் இருப்பதை நாங்கள் தெரிவித்து தமிழ்ல சொன்ன உடனே மக்கள் அமைப்புகள் போராடி உருவாக்கிய சட்டங்கள் என்ன உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியவே இல்லை. அது தமிழ் மொழியில் இருந்தால்தான்
அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் உரிமையை தெரிந்து கொள்ள முடியும். அது இல்லாத நிலைமை மொழிக்கு எதிராக ஒரு துரோகத்தை ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிற சூழல் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்தி திணிப்பு என்பது வலுக்கட்டாக தெரிந்து கொள்கிறது. இங்க எனக்கு தெரிஞ்சு யார் இருக்கிறார், அவர்களெல்லாம் இடதுசாரிகள் மாணவர்கள் வந்து போராடி இருக்கிறார். அதற்கு முந்தைய தலைமுறை போராடி இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு வெறித்தனமாக வெளிப்படையாக தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டிற்குரிய நிதியாக இருந்தாலும் தமிழ் வழி மாணவர்களுக்கான உதவி நம்முடைய மொழியை பாதுகாப்பதற்காக இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக இந்தி மொழி திணிப்பு என்ற அடிப்படையில ஒரு பார்ப்பனை கருத்தியலை திணிக்கக்கூடிய RSS பாஜகவுடைய கருதுகோளுக்கு எதிராக நாம் உரத்த கருத்துக்களை எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இந்த இறை வழிபாடு பற்றி நாங்க தான் இந்த அர்ச்சகரா இருக்கிறோம், எனவே இந்த அர்ச்சகரா போடுறோம்னு அவர் சொன்னவங்க மதுரையில் இருக்கக்கூடிய அந்த சென்னை உயர்நீதிமன்ற கிளை நீதிமன்றம் மதுரை நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் பிராமணர்களாக மாணவர்கள் அர்ச்சக பயிற்சி பெற்று நியமிக்கப்பட்ட அந்த பணியிடங்களை ரத்து செய்திருக்கிறார். நீங்க எந்த அளவுக்கு நீதித்துறையில நீங்க இன்னும் வரவேற்காக போராட வேண்டிய அதே உரையை இத்துடன் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றிங்க. பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்கள் கல்வித்துறை தலைவர் மிக உணர்ச்சியாக பேசியிருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடங்கப்பட்டு உலகத்திலே இருக்கிற அனைத்து தமிழ் அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பாக அதை உருவாக்கி வருகிறது. இதுவரை 6 மாநாடுகளை உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கம் நடத்தி இருக்கிறது. இது 7வது பேரணியாகவும் மாநாடாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் உலக தாய்மொழி தினம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கல்வி அறிவியல் கழகமாக இருக்கக்கூடிய அந்த யுனெஸ்கோ பிப்ரவரி 21ஆம் தேதியை உலக தாய்மொழி தினமாக கொண்டாட வேண்டும் என்று உலகத்தில் இருக்கிற அத்துணை மொழியை சார்ந்தவர்களுக்கும் அறிவிப்பை செய்திருக்கிறது. நான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தபோது 3 ஆண்டுகள் அங்கே மிகப்பெரிய பேரணியை நடத்தி கோவைக்கு வந்த பின்னாலே நம்முடைய பேரூர் ஆதீனம் தவத்திரு மருதாச்சல அடிகளார் அவர்களும் சிறுவையாதீனம் தவத்திரு குமரகுரு அடிகளார் அவர்களும் அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க பேரவையினுடைய தலைவர் துரைசாமி அவர்களும் இதனுடைய துணை ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய புலவர் ஐயா அப்பா அவர்களும் அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ரவீந்திரநாத் அவர்களும் பொருளாளராக இருக்கிற மணி அவர்களும் செயற்பாட்டாளராக இருக்கிற கனக சுப்பிரமணியம் அவர்களும் இணைந்து கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக கோவையில பேரணியை நடத்தி கொண்டிருந்தோம். இப்பொழுது திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்தோம். இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாக இருக்கிற காரணத்தினாலே நாம் வெற்று ஊர்வலமாக பேரணியாக போய்கொண்டிருப்பதனாலே பயனில்லை, அரசியல் கட்சிகளினுடைய கவனத்துக்கு இதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அரசியல் தலைவர்கள் ஒருவர் விடாமல் அனைவரிடம் நாங்கள் நேரில் சென்று உங்களுடைய இந்த ஆண்டுக்கான தேர்தல் அறிக்கையில வரப்போகிற தேர்தலினுடைய தேர்தல் அறிக்கை மேனிஃபெஸ்டோவில் எங்களுடைய கோரிக்கைகள் முதன்மையான இடம் பெற வேண்டும் என்று அனைத்து தலைவர்களையும் கேட்டுக்கொண்டோம். அந்தந்த அரசியல் கட்சிகளின் சார்பிலே பொறுப்பாளர்களை அனுப்பி வைத்து எங்களுக்கு அந்த உறுதிமொழியை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அவர்களும் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையிலே தொடங்கி ஒரு 500-600 பேர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தமிழ்ச்சங்கத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக கோவையில இருந்து 250 பேர் நம்முடைய கள்ளக்குறிச்சி பகுதியிலிருந்து பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சத்யபாமா போன்றவர்கள் மேட்டூரில் இருந்து வந்திருக்கிறார்கள். வேலுநாச்சியார் போன்றவர்கள் தமிழ்நாடு முழுவதும் திரட்டி கொடுத்திருக்கிறார்கள். சென்னையில் இருக்கிற நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஆக தமிழை காப்பதற்கு, தமிழை வழிநடத்துவதற்கு, தமிழ் வழியிலே கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, நம்முடைய வழிபாட்டு சடங்குகள் தமிழிலே நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை,
குடமுழுக்குகள் தமிழிலே நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, வழக்காடு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை, நம்முடைய நீதிமன்றத்திலே தமிழ் இருக்க வேண்டும். அதே மாதிரி வணிக நிறுவனங்களுடைய பெயர் பலகைகளிலே தமிழ் முதன்மை இடம் பெற வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் தமிழிலே பெயர் வைக்க வேண்டும். திருக்குறளை உலக பொதுமுறையாக மாற்ற வேண்டும். நம்முடைய பேசுகிற மொழியாக, எழுதுகிற மொழியாக அந்த தமிழ் மொழி இருக்க வேண்டும். தொடக்க கல்வியிலாவது நம்முடைய தமிழை முதலிலே புகுத்த வேண்டும். உள்ளடக்கிய கோரிக்கை பட்டியலை வைத்து நம்முடைய பழைய சித்ரா திரையரங்கத்தில் இருந்து பேரணியாக வந்து இப்பொழுது பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 600க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரணியினுடைய முடிகிற போது அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து தங்களுடைய கருத்தை தெரிவிப்பார்கள் என்று நம்புகிறோம். பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா, நம்முடைய பிஜேபி ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பேரன்புக்கும் பெருமதிப்பும் உரிய ஐயா வந்திருக்கிறார்கள். பெரும் தலைவர்கள் எல்லாம் இன்னும் முன்னாலே அமர்ந்து விட்டிருக்கிறார்கள். ஆகவே மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை தந்து இந்த தமிழ் தொடர்பான கோரிக்கைகளை நம்முடைய அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிவிப்பில் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பெயர் முனைவர் சி. சுப்பிரமணியம், தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர், பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் பதிவாளர், இந்த தமிழ் காப்பு கூட்டு இயக்கத்தினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர்.